ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல் ஆர்டிஎச் கேமிங் 2.0. ஒரு மாதம் வீடியோ போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனம் தான், வேறு எதுவும் இல்லை. வீடியோ போடலன்னா ஷார்ட்ஸ் போட்டுக்கிருந்தேன். என்ன சொல்ல, ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன கேம்னு கேட்டிங்கன்னா தமிழில் பார்த்துருக்கீங்க. நம்ம கில்லர் மேன் கூட தான் விளையாடப்போகிறோம். இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இவர் வந்து எப்படிப்பட்டவர்னா ஒரு நல்லவர் தான். நல்லவர்னு சொல்ல முடியாது, சும்மா சொன்னேன். இது வந்து சப்ஸ்கிரைபர் கூட தான். வாய் ஓலரு வாய் எனக்கு ரொம்ப நாளைக்கு பெஸ்டம்லையா. அதான்யா. ஆஹா, வந்துட்டாரு உசியை வச்சு போட்டு தைக்கிற வேண்டியதான் பெப்பில். நான் ஒன்று சொல்ல மாட்டேன் கைஸ். நம்ம சேனல் வந்து 62 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துருச்சு. 62 சப்ஸ்கிரைபர் தான். ஆமாம் 62 சப்ஸ்கிரைபர். அண்ட் நம்ம வந்து டூவல் கன்லாம் அன்லாக் பண்ணிட்டோங்க. அதாவது இந்த ஒரு மாதத்துல இவ்வளோ நான் வந்துட்டேன். ஏகப்பட்ட வீடியோ போட வேண்டியது போடாமல் ஆயிட்டு. வேறு என்னது நிறைய இருக்குங்க. ஒரு மாதம் வீடியோ போடல. அது வந்து ஏன்னா மே 7th நினைக்க வீடியோ போட்டேன். அது வந்து எம்எஸ் ப்ரோ கூட விளையாண்டுறது. அது கூட விளையாண்டேன். அதுக்கடுத்து கேம்லேயே போடல. பூனை ரொம்ப எரிச்சல் கிளப்புது. சரி, இப்போதைக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு வேறு போயிட்டுருக்கேன்னா அதான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இல்லாட்டி டப்புன்னு வந்துடும். அண்ட் இப்போ தான் நான் வந்து தமிழில் வந்து எப்படி வைக்கணுன்ட்டு தெரியும். இருந்தாலும் இவ்வளோ நாளாக சோம்பேறித்தனப்பட்டு தமிழில் வைக்காமல் இருந்தேன். அதை தமிழை எடிட் பண்ணவும் தெரியும். ஒரு சோம்பேறித்தனம் தான். அதனால தான் வீடியோவும் போடல, தமிழில் வைக்கல. இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகிட்டேன். சரி, கேம் பிளே பற்றி பேசுமா? ஓகே, பைப்பில் வந்து ஒரு ஹேக்கரு சப்ஸ்கிரைபரே இல்லைங்க. அது வந்து என் தம்பின்னு சொல்ல முடியாது, என் சொந்தக்காரன் தான். அங்கே நின்னா வா ப்ரோ விளையாடுவோம் அப்படின்னேன். நான் தான் கூப்பிட்டேன். அவனும் சரின்ட்டான். ஸோ அவுட்கம்னு அப்படி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வெளியே வா அப்படின்னா, வெளியே வந்து விளையாடு அப்படின்னா, நான் வந்து அப்படிலாம் முடியாது அப்படின்ட்டேன். ஓகே, அவன் வந்து ஹேக்கர் தான். பைப்பில் ஹேக் பண்ணிட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஹேக் பண்ணல, வந்து ஹேக் மெனுலாம் பார்த்தேன். அவனும் ஒரு சேனல் வச்சுருக்கான். அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணேன்? அவனை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை கிலோ தெரியலங்க. ஓகே, ஸ்னைப்பர். அவன் வந்து டபுள் கன் வச்சுருக்கான். அவன் போட்டுரு. ஐயோ, போடு. அவ்வளோதான், நெத்தியில் அடிச்சிட்டாச்சு. ஐயா, சரி, நம்மள்ட்ட வந்து ஹெல்த்து கம்மியாக இருந்தனால கீழே விழுந்தோன்னா அவனுக்கு வந்து கில்லு போயிடும். ஸோ அதனால் நான் வந்து விட்டேன். 4 சீசன் எடுத்துக்கண்ணா ப்ளீஸ். அதே மாதிரி இதை வந்து ஃபுல்லாக விளையாண்டுருக்க மாட்டேன். 7 நிமிஷம் தான் விளையாண்டுருப்பேன். ஏன்னா சும்மா தான், எதுக்கு தேவையில்லாம நெட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். விளையாண்டுட்டு நான் பாட்டு கட் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து வின்னர் நான் தான். ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சுட்டு வந்த கேமை. பட் நான் பாதி அளவு தான் இது பண்ணேன். ரெக்கார்டு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நான் முடிக்கலான்னு இருக்கிறதுக்குள்ளே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னன்னு தெரில. 6:50 ஆயிடுச்சு. சாயந்தர நேரம் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். சாயந்தர நேரம். ஆனால் வாய்ஸ் கொடுக்குறது நைட்டு. இது வந்து நான் வந்து எப்போ அப்லோட் பண்ணுவேன்னா, இன்றைக்கி வந்து 2ஆம் தேதி, அதாவது 7ஆம் மாதம் 2ஆம் தேதி. பட் இதை வந்து 1 வாரம் 2 வாரம் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவேன். அது எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து இப்போதுக்குள்ளே அப்லோட் பண்ண மாட்டேன், ஏன்னா நெட் இல்லை. ஓகே, நான் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஊசி, டஸ்டிக் பிஸ்டலு, அது மேக்னியம், ஹண்டிங் கன்னு, நார்மல் பிஸ்டலு, டெக்9 இருக்கிற எல்லா டூவல் கன் அந்த இதுலேயே நான் டூவல் கன் வந்து அன்லாக் பண்ணிட்டேங்க. ஒரு மாதத்தில் அன்லாக் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து 36 லெவல் வரேன். ஸோ நான் ஊசி ப்ளஸ் மேக்னியம் வச்சுருக்கிற அந்த காம்பினேஷனை பார்த்தாலே தெரியும் நான் ரெண்டே அன்லாக் பண்ணிட்டேன். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வெளியே வா அப்படிங்க, வெளியே வந்து விளையாடு அப்படிங்க. நான் வந்து நோ அப்படின்ட்டேன். ஏன்னா எனக்கு வெளியே நல்லா இருக்குது. எனக்கு வந்து சோம்பேறித்தனத்தால ஒரு மாதமும் வீடியோ போடல. ஓகே, இப்போ வந்து வீடியோ போடுவேன் அப்படின்னு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து தேங்க்ஸுங்க. 62 சப்ஸ்கிரைபருங்க. நல்லா 62 அவ்வளோ பெருசுலாம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அண்டு வந்து 100 சப்ஸ்கிரைபர் அடித்தா நான் வந்து வாய்ஸ் ரிவீல் பண்ண போகிறேன். பேசிக்கிட்டு தானடா இருக்கேன் அப்படின்னா, அதாவது நான் வந்து இது வந்து எப்படின்னா இன்ஸ்டாட்டில் வந்து நான் வந்து ஒரு எடிட்டிங் ஆப்பில் வந்து என் வாய்ஸை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவேன். வந்து 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிச்சுன்னா நான் வந்து என் வாய்ஸை ரிவீல் பண்ணிடுவேன். அதான் என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ்லேயே நான் வந்து பேச ஆரம்பிச்சுவேன். ஸோ ஓகே,
அந்த கேம் பிளே பற்றி ஏன் பேசாமல் இருக்கீங்க கேட்டிங்கன்னா நிறைய மாதிரி பேச வேண்டியிருக்கு உங்கள்கிட்ட, அதனால தான் இது பேசாமல் இருக்கேன். இது சின்ன பையன்தான் பைப்பில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பொட்டுன்னு போட்டான், ஐயன்னு போட்டான். தேவையா ஒரு டைலாக் பிடிச்சக்குள்ள அடிச்சிட்டான். சரி விடுங்க, என்ன இருக்கேன் லோலா காமெடி ஓகே. ஆஹா, இந்த இடத்துல மரணமான ஒரு கிறுக்குத்தனமான வேலையை நான் பண்ணிட்டேங்க. அவனுக்கு நானே கில் எடுத்து கொடுக்குறேன். நான் பொத்திக்கிட்டு இருந்திருந்தா கூட அவங்க அடிச்சிருப்பேன். ஃபுல்லாக இருந்துச்சாங்க. சப்புன்னு போட்டான். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுங்கன்னா டிஸ்டர்பன்ட் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாட்டாங்க. அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை. ஆனால் திரும்பி இது ஓடுது. அவ்வளோதான். ஓகே, 9 கில்லு 6 கில்லுன்னு இருக்கேன். கண் அடிக்கிற சிம்பிள் நான் எதுக்கு போட்டேன் எனக்கே தெரில, விட்டுருங்க. ஓகே, இப்போ பட்டாரில் ஒரு அடி அடிப்பேன் பாருங்க, சப்புடு. அவ்வளோதான், கத்தி வச்சு ஒரு அடி அடிச்சலாம். ஓகே, பின்னாவது எதுவும் நான் தான். என்னடா வரமாட்டேங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உசி ப்ளஸ் கேம் வந்துருச்சு, அதுதான் பண்ணிருந்து மாட்டேன்ருச்சு. ஓகே, பைப்பில் போட்டு தாக்கினா. ஐயா ஷாட்கன்னு அடிச்சு. ஆஹா போட்டான், நான் அவனை போட்டேன். வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் நான் கொடுக்குறேன், அது எனக்கே தெரியும். எந்த ஒரு ஹியூமரும் இல்லாமல் கொடுக்குறேன். நான் வந்து இது வந்து 2ஆம் தேதி இது பண்ணேன், அதாவது ரெக்கார்ட் பண்ணேன். அதாவது செவ்வாய்க்கிழமை நைட் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதை வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணுவேன். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, போதும் அப்படின்ட்ட, ரொம்ப லேண்டுட்டோம், போதும் ப்ரோ அப்படின்ட்ட, போதும்டா நாளைக்கு விளையாடும் அப்படின்னு சொன்னேன். இது சொல்லுவேன், ஏன்னா நெட்டும் இல்லைங்க. இப்போ அப்லோட் பண்ணதுக்கு வந்து 10 நிமிஷம் வீடியோனா ரொம்ப நேரம் ஆகும். அதான் ஓகே. ஒய்யிங்க எதுக்கு இப்போ நான் போதும்டா நாளைக்கு விளையாடுவோம் அப்படின்னு போட்டிருப்பேன். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன், சும்மா பண்ணிட்டீங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், சரி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தமிழில் வந்து வேறு ஏதாவது நல்ல ஆப் இருக்கான்னு சொல்லுங்கள், ஓகேவா? அண்டு நிறையா நான் வந்து விளையாண்டுருக்கேன், அதாவது நிறையா பேர் கூட விளையாண்டுருக்கேன். நம்ம எஸ்எஸ் கேமிங், எம்எஸ் டே 2 அவுட் தமிழ் எல்லாரும் கூட விளையாண்டுருக்கேன். ரெக்கார்டிங் இருக்குது, அதை அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி ஏகே சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, ஏகே ப்ரோ அவர் கூட விளையாண்டுருக்கேன். அவ்வளோதாங்க, நான் முடிச்சிட்டேங்க. நான் தான் வின் பண்ணுங்க, அதை பார்த்துருக்கீங்கன்னாலே தெரியும். இப்போ எதுக்கு திரும்பி இது ஓடுதுன்னா அது வந்து பேசுகிறக்குள்ளே கட் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் பிளான் பண்ணலாம். பை, see you in next video. Bye.